ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி மரவள்ளி கிழங்க வச்சு நம்ம 2 ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்க வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்க தோலை சீவி எடுத்துடலாம். பீலர் வச்சுட்டு நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துக்குங்க. தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் மரவள்ளி கிழங்க நல்லா கழுவிடலாம். கழுவுனதுக்கப்புறம் ஸ்லைசர் வச்சு நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பீஸாக போட்டுக்குங்க. மொத்தமாக போட வேண்டாம். போட்டுட்டு தீ மிதமான தீயிலே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். மரவள்ளி கிழங்கு பணியாரம், மரவள்ளி கிழங்குல அல்வா, இந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது. இப்போ இது வெந்துருச்சு. இனி இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இதை இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம், மிளகாத்தூள் 3 சேர்த்துக்கணும். இதுக்கு உப்பு மிளகாத்தூளில் அளவு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு சிப்ஸ் செஞ்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். அப்போ தான் உப்பு காரம் எல்லா சிப்ஸ்லேயும் பரவும். இப்போ ரொம்ப ஈஸியாக சிப்ஸு செஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். மரவள்ளி கிழங்கு புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு காய் துருவி எடுத்துக்கோங்க. அதில் எந்த அளவுக்கு சின்னதாக துருவ முடியுமோ அந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. இப்போது நான் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிட்டேன். துருவின மரவள்ளி கிழங்கு 1 கப்பு இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொரகொரப்பாகவே தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருப்பேன். 1 கப் துருவின மரவள்ளி கிழங்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குது. இதை நல்லா முட்டையோடு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை இது நல்லா கரைஞ்சிருச்சு. இனி அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டை, சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் பால் சரியாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சுருங்க. இனி வேறொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கேரமல் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையை சிம்மிலேயே வச்சுட்டு கலர் மாறுற அளவுக்கு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது கலர் மாறி கொஞ்சம் ரெட் கலரில் வரும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப கருக விட்டுட்டிங்கனாலும் புட்டிங்கில் ஒரு மாதிரி கசப்படிக்கும். இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும். இனி இதில் அந்த நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்குங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா வேகும்போது தண்ணியெல்லாம் உள்ளே போகாதுக்காக தட்டு வச்சு மூடி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 30 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ தீயை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இதை ஒரு கத்தியோ இல்லை டூத் பிக்கோ வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ பாருங்க ஒட்டலை, இப்போ வெந்துருச்சு. இனி இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. அந்த ஓரத்தையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அந்த புட்டிங் இருக்கிற பாத்திரத்திலிருந்து அந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.